Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா ஈதோட ப்ரீவியஸ் டே, அதாவது லாஸ்ட் டே ஆஃப் ரமதான் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அண்ட் நம்ம ஊரில் ஈத் பார்த்திங்கன்னா சவுதியில் செலிப்ரேட் பண்ண நெக்ஸ்ட் டே தான். ஸோ அதனால் வந்து நமக்கு இப்போ கன்ஃபார்மாக நாளைக்கு ஈதுன்னு தெரிஞ்சாச்சுது. அஸ் யூஷுவல் காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் மத்தியானம் வந்து இஃப்தாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வாட்டர்மெலான் போடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு தனியாக பீஸாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்து நான் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டெசர்ட்க்கு நம்ம சூப்பராக ஒரு மேங்கோ சீஸ் கேக் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாட்டர்மெலான் ஜூஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சீஸ் கேக்குக்கு வந்து நம்ம வீட்டிலே தான் வந்து க்ரீம் சீஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாலை வந்து வினிகர் வச்சு திரைய வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்து கொஞ்சம் பால் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் டேயே வந்து கொஞ்சம் பாலில் வந்து நான் திரைய வச்சு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது கூடவே இதுலேயும் நம்ம சேர்த்து மொத்தமாக பண்ண போகிறோம். இது நான் உங்ககிட்ட எப்படி பண்ணுறேன்னு லைட்டாக காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு பாலை எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சூடாகி பாயிலாக வரும்போது அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வினிகர் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா வந்து பால் திரஞ்சி வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சு மொத்தமாக வந்து அதை அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு வரும். அந்த அளவு தான் நான் இங்கே பன்னீர் எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் இல்லை 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நம்ம எங்கேயுமே அதிகமாக சுகர் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து சுகர் வந்து ரொம்ப திகட்டாமல் நமக்கு நார்மலாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சமாக இன்புட் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து தான் மேங்கோ பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நல்லா பழுத்த மாம்பழம் ஒரு 3 மாம்பழம் நான் இங்கே எடுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து மாற்றிடலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுற மாம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாராக இருக்கக்கூடிய டெக்ஸ்டரில் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ நமக்கு அதில் ஏதாச்சும் நார் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் தனியாக வந்துடும். இப்போ இதில் 4 or 5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சிடலாம். இதுவே இதில் மேங்கோவில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணவோ இல்லை கம்மி பண்ணவோ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அரிப்பில் வச்சு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நான் அந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய நாரெல்லாம் அந்த அப்படியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஜெல்லி மேக் பண்ணுறதுக்கும் அண்டு அந்த சீஸ் க்ரீம் இருக்குல்ல, ஸோ அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் புளிப்புக்காக லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து மாற்றி வச்சுட்டு அந்த சீஸ் கேக்குக்கான பேஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். சுகர் ஃப்ரீ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 15 to 18 நம்பர்ஸ்குள்ளே தான் நான் எடுக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக நம்ம வந்து மிக்சர் ஜாரில் உடச்சி போட்டுடலாம். ஃபைனாக நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். எந்த வித லம்ஸும் இல்லாமல் ஒரு அரிசி மாவு அந்த மாதிரியான டெக்ஸ்டரில் ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபைனாக பவுட்ரு பண்ண பிஸ்கெட்டை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 30 or 40 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப ஹீட் ஆகாமல் லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி மெல்ட் பண்ண விட்டுட்டு நம்ம அந்த பிஸ்கெட்டில் சேர்க்கணும். ஸோ ஒரு பக்கம் பட்டர் மெல்ட் பண்ண விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு 5 to 6 கிராம்ஸ்க்கு நான் வந்து இங்கே அகர் எடுத்துக்கிறேன். இந்த அகர் எதுக்காகனா மேங்கோ சீஸ் கேக்கில் மேலே ஒரு ஜெல்லி லேயர் பண்ண போகிறோம். அதுக்காக தான்.
ஸோ இப்போ பட்டர் வந்து கொஞ்சம் சூடாகிட்டு நான் அதை கொஞ்சம் சைடில் வச்சுக்கிறேன், சூடு ஆறட்டும். அது கூட இப்போ நான் வந்து அகரகரில் 1 கப்பு தண்ணி விட்டு இதை நான் பாயில் பண்ண விட போகிறேன். இந்த அகரகர் வந்து ரொம்ப திக்காக அண்ட் அதே மீன்வெயில் வந்து அந்த 1/4 கப் அளவுக்கு வர்றது மாதிரி நான் வந்து கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பிஸ்கெட் பவுடரில் வந்து பட்டரை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடாறி வார்ம் ஆனதுக்கப்புறமா சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும், எந்தவித கட்டியும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும் அண்ட் எல்லா இடத்துலையும் வந்து பட்டர் மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ இந்த கண்டெய்னரில் தான் சீஸ் கேக் வந்து செட் பண்ண விட போகிறேன். ஸோ அது வந்து செட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பார்ச்சமெண்ட் பேப்பரை உள்ளாடி வச்சு, அதாவது ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காக பார்ச்சமெண்ட் பேப்பரை உள்ளாடி வச்சு அதில் வந்து நம்ம பட்டர் அண்ட் பிஸ்கெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால ஸோ அந்த மிக்ஸை வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஸ்பூனோட பேக் சைடை வச்சு ப்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்து ஈவனாக அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயே அந்த கண்டெய்னரோட ஷேப்லேயே வந்து நான் வந்து அதை தட்டி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரவுண்டு கண்டெய்னரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சீஸ் கேக்குன்னு தனியாக மோல்டு உண்டு, அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. பட் என்கிட்ட அது இல்லாததுனால நான் இந்த மாதிரி பார்ச்சமெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இன்னும் நல்லா டைட்டாக செட் ஆகிடும் இந்த பேஸ். ஸோ இப்போ வந்து அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுக்கணும் க்ரீம் சீஸில் ஆட் பண்ணுறதுக்காக. நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நம்ம அகரகரும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி நல்லா வற்றி வந்துடுச்சுது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஜூஸ் பவுட்ரு சேர்க்குறேன். ஜூஸ் பவுட்ரு வந்து நான் அடிஷ்னலாக தான் சேர்க்குறேன். இது கூடவே நான் மேங்கோ பல்ப்பும் சேர்த்துருந்தேன், அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் 1/4 கப் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நல்லா ஃபைனாக ஸ்டிஃப் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஸ்டிஃபாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்ததாக நம்ம பன்னீரை அரைச்சி வச்சுருந்தோம்ல க்ரீம் சீஸ், ஸோ அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா பீட்ரு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சர் ஜார் மூலமாகவும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பட் வந்து மிக்சர் ஜார் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ பல்ப் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது அந்த மேங்கோ ஃப்ளேவரோட அந்த க்ரீம் சீஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதையே நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி க்ரீம் சீஸ் வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீமாக கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. க்ரீம் சீஸ் மூலமாக வந்து மேக் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் வந்து நார்மல் ஐஸ்கிரீமை விட கண்டிப்பாக ஹெல்த்தின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நான் அகரகரில் ஜூஸ் பவுடர் வச்சுருந்தேன்ல, ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மேங்கோ பியூரியையும் இதில் சேர்த்து இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, செட் ஆயிரும். ஸோ தனியாக செப்பரேட்டாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ண பிஸ்கெட் லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்த மேங்கோ க்ரீம் சீஸ் லேயர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஈவனாக அதில் வந்து போர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் இந்த லேயர் செட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய அகரகர் வந்து செட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக வந்து அந்த க்ரீம் சீஸ் லேயர் மேலே நம்மளோட மேங்கோ ஜெல்லி லேயரை வந்து நான் சேர்க்குறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாததுனாலே எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அது என்ன மிக்ஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் ஓகே, சூப்பராக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மேங்கோ சீஸ் கேக் ரெடி ஆயாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தாருக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுக்க வேண்டியதான். அடுத்ததான் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ப்ரெட் வச்சு பாக்கெட் மாதிரி அதை ஃப்ரை பண்ணி ப்ரெட் பாக்கெட்டில் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு நான் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 ப்ரெட் பீசஸாக எடுத்து ரோலிங் பின் வச்சு நல்லா ஃபைனாக ரோல் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடியோ ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதாச்சும் ஒரு இது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நான் ஒரு பாக்ஸ் இருந்தது, இந்த பாக்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது தனியாக எடுத்து மாற்றிடலாம். இந்த மாதிரியே 2 ப்ரெட் பீஸாக வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன்ல, ஸோ வீடியோக்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரீசனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டேன். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணலை. இதை வச்சு தான் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் தேவை. அண்ட் நம்ம அதிகமாக செஞ்சு வச்சுருந்தாலுமே வேறு ஏதாச்சும் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு தவாவில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன்.
எப்போவுமே ப்ரெட் வந்து லெஃப்ட் ஓவர் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி அதை வறுத்து வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை நான் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துட்டேன். அடுத்ததாக இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை ஃபைனாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதை தான் நம்ம வந்து அந்த ப்ரெட் பாக்கெட்டுக்குள்ளே அப்படி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக ஆனியனும் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப சின்ன பசங்களுக்கு வந்து இந்த ஆனியன்லாம் போட்டால் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் சிக்கன் மயோனைஸ் சாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ரெட் பாக்கெட்டுக்குள்ளாடி ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ஆனியனை லைட்டாக வதக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தவாவில் ஆயில் விட்டு வறுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் அது கூடவே, அதாவது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூடவே கொஞ்சமாக மல்லி எல்லாம் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் வேறு எதுவும் பெருசாக மசாலா எதுவும் சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக நல்ல மிளகு தூள் சேர்க்குறேன், அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சோயா சாஸும் சேர்த்துட்டு நம்ம இதில் கட் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நம்ம ஒரு ஃபில்லிங் மாதிரி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா நீங்கள் இதில் அடிஷ்னலாக வந்து மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. ஈவினிங் இஃப்தார் டைம் ஆனதுனால நான் எல்லா ஃப்ரைஸையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அஸ்யூஷுவலாக நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த சமோசாஸ் அண்ட் கட்லெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ரெட் பாக்கெட்ஸையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு முட்டையில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம ப்ரெட் பாக்கெட்டை டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக தான். நாம் இங்கே 2 ப்ரெட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அது அந்த ரோல் பண்ண இதுலேயே கொஞ்சம் ஒட்டி தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக அந்த ஒட்டுறது பிரியாமல் இந்த எக் மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுடலாம். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டாச்சுது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு கிறிஸ்பியான டெக்ஸ்டருமே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ரெட் பூரி மாதிரி இருக்கும் கிறிஸ்பியாட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஆயிலேருந்து எடுத்து மாற்றிடலாம். இந்த மாதிரியே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பீஸஸையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ நம்மளோட ப்ரெட் பாக்கெட் ரெடி ஆயாச்சு. இப்போ இது பாக்கெட்டில் இதை 2 கட் பண்ணால் தான் இது பாக்கெட் ஆகும். ஸோ இப்போ நான் அதில் வந்து ஃபில்லிங் கூட வைக்கிறதுக்காக கொஞ்சம் மயோனைஸையும் கெச்சப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம 2 கட் பண்ணி எடுத்து வச்சு உள்ளாடி ஸ்டஃபிங்கை வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கத்திரி வச்சு 2 கட் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு நடுவில் பார்க்கும்போது பாக்கெட் மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ இந்த பாக்கெட்டில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மயோனைஸ் அண்டு கெச்சப்பை வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். எல்லா பக்கமும் லைட்டாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குல்ல, ஸோ அதையும் உள்ளாடி வச்சு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இதை மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஈகராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் அந்த ப்ரெட்டும் அப்புறமா கொஞ்சம் ஒரு ஃப்ரைட் சிக்கனும் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாக்கெட்டில் வந்து மயோனைஸ் அண்ட் கெச்சப் வச்சு சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி சிக்கன்லாம் வச்சு நம்ம வந்து பாக்கெட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மேங்கோ சீஸ் கேக் செட் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவும் சூப்பராகவே செட் ஆகிட்டு இப்போ இதை வந்து அப்படியே கண்டெய்னர்லேருந்து எடுத்து வெளியே மாற்றிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக செட்டாக இருக்குது. 3 லேயருமே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே இருக்க அந்த ஜெல்லி லேயரை டச் பண்ணும்போது ரொம்பவும் ஜெல்லியாக வந்து, அதாவது நம்ம ஷேக் பண்ணும்போது ஆடும்ல, அந்த மாதிரி ஜெல்லியாக சூப்பராக வந்திருக்கு அந்த லேயர். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த 3 கலர்ஸும் கீழே வந்து அந்த ப்ரௌன் கலர், மேலே ஒரு நடுவில் ஒரு க்ரீமி கலர், மேலே டார்க்கான ஒரு ஆரஞ்சு கலர், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டுமாரோ ஈத் அப்படிங்கிறதுனால நான் இந்த டெசர்ட் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து சீஸ் கேக் வந்து ப்ளைன் சீஸ் கேக் மேக் பண்ணது தான். இன்றைக்கி இந்த வாட்டி வந்து மேங்கோ ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். சீஸ் கேக்கை விட இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதுதான் ஸ்பெஷல் இஃப்தாருக்கு. நம்மளோட சூப்பரான சிக்கன் ப்ரெட் பாக்கெட்ஸும் அப்புறமா வந்து
மேங்கோ சீஸ் கேக்கும், அது கூடவே வந்து ரெடிமேட் பேக்கெட்டில் ஃபலூதா மிக்ஸ் வரும்ல, ஸோ அதுவும் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து எடுத்து வச்சாச்சுது. பிஸ்தா ஃப்ளேவரில் தான் வந்து ஃபலூதா மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் கூடவே நம்ம எப்போவும் ஃப்ரை பண்ண ஃப்ரைஸ், சமோசா, கட்லட், அப்புறமா சம் ஃப்ரூட்ஸு. இன்றைக்கி வந்து சப்போட்டா, அப்புறமா கிரேப்ஸ் இருந்தது. கூடவே வாட்டர் மெலான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா நோன்பு திறக்கிறதுக்கான வாட்டர் மெலான் ஜூஸ். பள்ளிவாசல்லேருந்து நோன்பு கஞ்சி வாங்கியிருந்தோம். வீட்லேயும் கொஞ்சம் வந்து நேற்று பண்ணது இருந்தது, அதையும் சூடு பண்ணி வச்சுட்டோம். இனி அடுத்த வருஷம் தான் இன்ஷா அல்லாஹ் நோன்பு கஞ்செல்லாம் மேக் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் பாங்கு போட்டதுக்கான டைம் ஆயாச்சு. நான் இப்போ ஜூஸில் ஃபைனலாக சப்ஜா வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு இஃப்தாருக்கான எல்லாத்தையும் வந்து டேபிளில் எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. இனி நோன்பு திறக்கிறது தான் பேலன்ஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான லாஸ்ட்டு நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக திறந்தாச்சு. நம்மளோட ப்ரெட் பாக்கெட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. உள்ளாடி வந்து ப்ரெட் வந்து சாஃப்டாக இருந்தது. அவுட்டர் மட்டுமே ரொம்ப கிறிஸ்பியாகவும், அதோட அந்த சிக்கன் மசாலாவை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூஷன் இது விலாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.